எத்தனையோ கண்காட்சிகள் நடக்கிறது. அதே போல இது ஒரு கண்காட்சி அல்ல. ஏன் புத்தக திருவிழா என்று சொல்கிறோம், அல்லது இது ஒரு பண்பாட்டு நடவடிக்கை என்று சொல்லுவதற்கு அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எல்லா உயிரினங்களும் புத்தகத்தினுடைய முக்கியத்துவமோ அல்லது வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லா உயிரினங்களும் மரபியல் ரீதியாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அனைத்தையும் கடத்துகிறது. அது மனிதனா, விலங்குகளா, பறவையா, அனைத்து உயிரினங்களும் அடுத்த தலைமுறைக்கு மரபியலாக, பயாலஜிக்கலாக அடுத்த தலைமுறைக்கு அனைத்து ரகசியங்களையும் நுட்பங்களையும் கடத்துகிறது. எனக்கு பிறக்கிற குழந்தையை பார்த்து என்னுடைய தாய் சொல்கிறாள், அந்த குழந்தையினுடைய கண்கள் உன்னுடைய பாட்டியின் கண்களை போல் இருக்கிறது. 6 மாதத்துக்கு பிறகு குப்புற விழுந்த பிறகு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த நடையினுடைய சாயல் உன்னுடைய தாத்தாவின் சாயலை போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் மகளை பார்த்துவிட்டு என் அப்பா சொல்கிறாள், என்னுடைய பாட்டியை போல் இருக்கிறது, அவள் உதட்டை சுளித்துக் கொண்டு சிரிப்பது என்று சொல்கிறார். குழந்தையின் உடலுக்குள் இருந்து மூதாதையர்களின் ரகசியத்தை கண்டறிந்து நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இயற்கை அவை அனைத்தையும் கடத்துகிறது. சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதை போல அனைத்து நோய்கள் உட்பட அனைத்தையும் கடத்துகிறது அடுத்த தலைமுறைக்கு. மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்கும் போகிறான். பிறக்கிற சின்னஞ்சிறிய குரங்கு குட்டியை யாரும் இடுப்பை பிடித்து தூக்கிவிட தேவையில்லை, அதுவாக விழுதை பிடித்து ஆடி தாவி செல்லும். அதற்கு கடத்துகிறது இயற்கை அடுத்த தலைமுறைக்கு. மிருகக்காட்சி சாலையிலே பிறக்குகிற சிங்கக்குட்டி அது காட்டை பார்த்ததில்லை, அதன் நினைவுகளில் காடு இல்லை, ஆனால் அதன் இரத்தத்துக்குள் காடு இருக்கிறது. ஏனென்றால் காட்டை கடத்துகிறது இயற்கை. இப்படி எல்லா உயிரினங்களிலும் இயற்கை அந்த உயிரினத்தின் மொத்த பலத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற உயிரியலாக, மரபியலாக கடத்துகிற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான். எல்லாவற்றையும் மரபியலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற இயற்கை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த மறுக்கிறது. அது என்னவென்றால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தால் பெற்ற அறிவை இயற்கை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில்லை. அந்த அனுபவமும் அறிவும் சிந்தனையும் அந்த தலைமுறையோடு நிற்கிறது. எனவே மனிதன் யோசித்தான், இயற்கை கடத்த மறுக்கிற ஒன்றை, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை நாம் கடத்த வேண்டும் என்று யோசித்த பொழுது இயற்கையை மீறிய மனிதனின் முதல் முயற்சிக்கு பெயர்தான் புத்தகங்கள். இன்னும் சரியாக சொல்லுவதென்றால், இயற்கையை வென்ற மனித முயற்சி போர் ஆயுதங்கள் அல்ல, புத்தகங்கள் தான் என்பதை உலகம் முழுக்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வள்ளுவன், அவனுடைய மகன் யார், அவன் பேரன் யார், வள்ளுவனின் சந்ததியர் யார், வள்ளுவனின் வம்சாவளிகள் யார், நமக்கு தெரியாது. மரபியலாக அந்த வம்சாவளிகள், வள்ளுவனினுடைய உயிரியல் வாரிசுகள் சிதைந்து 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 பெருகி பெருகி எங்கேயோ போயிருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் வள்ளுவனின் சிந்தனை வாரிசு யார் என்றால் நான் என்று ஒவ்வொரு தமிழனும் சொல்லும் அளவுக்கு வள்ளுவன் எழுதிய நூட்கள் நம் கையிலே இருக்கிறது. இயற்கையை மனிதனால் வெல்ல முடியுமா என்றால் முடியும். அதன் தலைவாசல் தான் புத்தகங்கள். புத்தகங்களுக்கு இருக்கிற மதிப்பும் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. எனவே தான் புத்தகம் சார்ந்த நடவடிக்கை அதிகமாகிற பொழுது, பரவுகிற பொழுது ஒரு சமூகம் விவாதிக்கிற சமூகமாக, தர்க்கபூர்வமான சமூகமாக மாறுகிறது. எனவேதான் புத்தகத்தை வாசிப்பதை ஒரு இயக்கமாக, ஒரு பண்பாட்டு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதிலும் குறிப்பாக கலை இலக்கியங்கள். அனைத்து புத்தகங்களும் அறிவை வளர்க்கும் என்றால் இலக்கியங்கள் ஆளுமையை வளர்க்கும். எனவே தான் இலக்கிய நூல்களை வாசியுங்கள். இவ்வளவு பேர் பேசுகிற ஒரு அரங்கத்தில் 12 நாள் 14 நாள் நடக்கிற நிகழ்ச்சியில் இலக்கியவாதிகளை அழைத்து வருவதும் பேச சொல்லுவதற்கும் இலக்கியம் சார்ந்த தலைப்பு கொடுப்பதற்கும் இருக்கும் முக்கியத்துவம் அதுதான். எனவே இந்த புத்தக கண்காட்சியிலே பார்க்கிற பொழுது இருக்கிற கவலையும் அதே நேரத்தில் ஆசையும் பகிர்ந்து கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இந்த புத்தக கண்காட்சியினுடைய துவக்கத்தை 2 ஆண்டுகளில் மிக வெற்றிகரமாக மாற்றி, இது ஒரு தொடர் இயக்கமாக மாற்றி
புத்தக கண்காட்சிக்கு வருவது, புத்தகங்களை வாங்குவது, நம் குழந்தைகளுக்கு வாசிக்க சொல்வது, அதன் மீது விவாதித்த பிறகு அதை கிழித்து கூட எறியலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது சார்ந்த ஒரு நடவடிக்கை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு காலத்தை வென்ற இலக்கியங்கள். என்னுடைய தொடர்ச்சியைத்தான் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நேரம் கருதி கொஞ்சம் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, காலத்தை வென்ற இலக்கியங்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விரிந்த பரந்த ஒரு தலைப்பு. எவ்வளவோ இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக, 500 ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக காலத்தை வென்று இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றன. அவற்றினுடைய சிறப்பு காரணமாகவே அவைகள் காலத்தை வென்ற இலக்கியங்களாக இருக்கிறது. எந்த இலக்கியம் காலத்தின் தேவையை அறிந்து எழுதப்பட்டதோ அந்த இலக்கியம் காலத்தை வெல்லும் தகுதியை தன்னகத்தே பெற்றுக்கொள்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அதுதான். அதையும் கடந்து காலத்தை விஞ்சி நிற்கும் சிந்தனையை விதைக்கிற வாய்ப்புள்ள பலமுள்ள இலக்கியங்கள் அதனையும் கடந்து நிற்கிறது. அது சமகாலத்தில் அவமதிக்கப்பட்டிருக்கலாம், சமகாலத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், சமகாலத்தில் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். ஆனால் தோண்டி எடுத்து மனித சமூகம் இலக்கியத்தை கொண்டாடியது என்பதும் சமூகம் சார்ந்த வரலாறு. நான் இந்த காலத்தால் வென்ற இலக்கியத்தை ஒரு 2-3 கூறுகளாக பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன். சில இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு காரணம் அந்த இலக்கியத்தை சில சக்திகள் தோளிலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை, தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களை, 4000 திவ்ய பிரபந்தங்களை, பல்வேறு பக்தி இலக்கியங்களை மதம் சார்ந்த நிறுவனங்கள், அமைப்புகள், கோவில்கள் தங்களது தோள்களிலே தூக்கி வைத்து பல 1000 ஆண்டுகளாக கடத்தி கொண்டு வந்திருக்கின்றன, தூக்கி கொண்டு வந்திருக்கின்றன. அதன் காரணமாகவே அவைகள் நின்று. நமக்கு தெரியும், ராமாயணத்தை அனைத்து மதங்களும் எழுதின. ஜைனர்கள் ராமாயணத்தை எழுதினார்கள் அவர்களது பார்வையில், பௌத்தர்கள் எழுதினார்கள், வைஷ்ணவர்கள் எழுதினார்கள், வேத மதவாதிகள் எழுதினார்கள். ஏறக்குறைய இந்தியா, உலகமெங்கும், இந்தியா மட்டுமல்ல, ஜப்பானில் எழுதப்பட்டிருக்கிறது, சைனாவில் எழுதப்பட்டிருக்கிறது, அரபு நாடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 2400 ராமாயண சுவடிகள், ஆதி சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 1954 ஆண்டு அன்றைய பிரதம மந்திரி நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிற பொழுது பரோடா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பட் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை நியமித்தார். 30 பேர் பேராசிரியர்களை கொண்ட, ஆய்வாளர்களை கொண்ட குழுவை நியமித்து உலகமெங்கும் எழுதப்பட்டிருக்கிற ராமாயணங்களை தேடி கண்டறிந்து அவைகளை குறித்து ஆய்வு செய்யுமாறு அவர் சொன்னார். ஏன்னா நமக்கு தெரியும், 2500-3000 ஆண்டுகளாக ஒரு பரவிய ஒரு மாபெரும் இதிகாசம் இலக்கியம். நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு ஒன்று வருகிறது, பரிபாடலிலே வருகிறது. திருப்பரங்குன்றத்திலே கோவில் சுவற்றிலே ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதுதான் சங்க இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றி வருகிற முதல் குறிப்பு. தமிழில் எழுதப்பட்ட இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு பரிபாடலிலே வருகிற குறிப்பு. அந்த ஓவியம் என்ன ஓவியம் என்றால், அகலிகைக்கு ராமன் சாபம் தீர்த்த ஓவியம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், சங்க இலக்கியம் எழுதப்படுவதற்கு பல நூறு வருடத்திற்கு முன்பே ராம கதை இங்கே புழக்கத்திற்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்படி என்றால் ராமகதையினுடைய வரலாற்றை பார்த்தால் எவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு. மகாபாரதத்தில் கடவுள் வாழ்த்தை, புறநானூற்றிலே கடவுள் வாழ்த்தை கழித்து விட்டு பார்த்தால் அடுத்த பாடல் பாரத போருக்கு உணவளித்த சேரலாதனை பற்றிய பாடல். புறநானூறு எழுதப்படுவதற்கு பல நூறு வருஷத்துக்கு முன்பே பாரத கதை இங்கே புழக்கத்திற்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். 2000-3000 ஆண்டுகளாக இந்த ராம கதை இவ்வளவு பெரிய நீள அகலங்களோடு எல்லா மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறதே. இதை பற்றி ஆய்வு செய்ய நேரு அவர்கள் ஒரு குழு நியமித்தது. அந்த குழு 8 ஆண்டுகள் ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. இந்தியாவுடைய ஒரு பொக்கிஷமான அறிக்கைகளிலே அது ஒன்று. ஆதியிலே சாதாரண மக்கள் ஒரு ஒரு அரை பழங்குடி வாழ்க்கையிலே இருந்து அடுத்த கட்டத்திற்கு வந்த பொழுது சாதாரணமாக 2 நியதியை அவர்கள் வலியுறுத்த வேண்டியிருந்தது. ஒரு நியதி, அடுத்தவன் மனைவியை அபகரிக்க கூடாது என்பது. 2வது நியதி, சகோதரத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்பது. இந்த 2 நியதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாய்மொழி கதைதான் ராமகதை. அதை ஜைன மதம் அவர்களுக்குரிய தத்துவத்தை ஏற்றி சொன்னது, பௌத்த மதம் அவர்களின் தத்துவத்தை ஏற்றி சொன்னது, வேத மதவாதிகள் அவர்களின் தத்துவத்தை ஏற்றி சொன்னார்கள். நூற்றுக்கணக்கான ராம கதை
இந்தியா முழுக்க, ஆசியா முழுக்க, உலகம் முழுக்க பரவியது. ஏறக்குறைய 84 மூலப்பிரதிகளை அவர்கள் எடுத்தார்கள். அதிலிருந்து அவர்கள் கண்டறிந்து மிகப்பெரிய பல ஆய்வுகளை சொன்னார்கள். சைனாவில் எழுதப்பட்ட தசரத கதானம் என்ற ராமகதை சைன மொழியிலே இருந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய மூலப்பிரதியான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பிரதி நமக்கு கிடைக்கவில்லை. அக்பர் பாரசீகத்தில் ராமகதையை முழுக்க மொழிபெயர்க்க சொன்னார். உமர் காசிம் என்ற மொழிபெயர்ப்பாளரிடம் சொல்லி மொழிபெயர்க்க சொன்னார். உமர் காசிம் தினசரி எழுந்து காலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு போய், இறைவா, இந்த தீய பாவச் செயலில் நான் செய்து அரசன் கட்டளையால் நான் செய்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்துதான் தினசரி மொழிபெயர்ப்பு வேலையை செய்தார். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாரசீகத்திற்கு அக்பர் மொழிபெயர்ப்பு கொடுத்தார். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒரு விசித்திரம் இருந்தது. என்ன விசித்திரம் என்னவென்றால், ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்ட ராமகதையில் ராமன் சப்பை மூக்கோடு இருந்தான். சைனாவில் மொழிபெயர்க்கப்பட்ட ராமகதையில் ராமன் சைன உடையோடு இருந்தான். பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ராமகதையில் ராமன் பாரசீக அங்கி அணிந்திருந்தான். என்னவென்றால், உலகம் முழுக்க இந்த கதை சொல்லப்பட வேண்டியது கதை சொல்லுகிற நியதிக்குத்தானே தவிர உங்களுடைய ஆடை அலங்காரத்திற்கோ ஜோடனைக்கோ அல்ல. இலக்கியம் அதைத்தான் சொல்லுகிறது. எந்த மொழியில் வேண்டுமானாலும் சொல், அந்த மொழியில் சொல்ல வேண்டிய இலக்கியத்தின் நியதியை சொல்லுவதற்காக, அவருடைய வாழ்க்கையின் பண்பாடு. ஏனென்றால் இலக்கியம் அதுதான், பண்பாட்டு விளைச்சல். என் வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தினரை மனம் குளிர வாருங்கள் என்று நான் வரவேற்பேன். அதே போல இங்கிலாந்திலே இருக்கிற ஒரு எழுத்தாளன் அவன் வீட்டுக்கு வர்ற விருந்தினரை பார்த்து வார்ம் வெல்கம் என்று சொல்லுவார். ஒரு வெப்பம் மிகுந்த கதகதப்பான வரவேற்பை அவன் வழங்குவது அவன் சூழலில், அவன் பண்பாட்டில், அவனுடைய தட்பவெட்ப நிலையிலிருந்து வரும் வார்த்தை, வரும் வரவேற்பு, வரும் பண்பாடு. என் வீட்டில், என் சூழலில், என் தட்பவெட்ப நிலையிலிருந்து நான் என் பண்பாட்டை வெளியுறுத்துகிறேன். இந்த வெளிப்பாடுதான் இலக்கியம். நான் ராமகதையை பற்றி, பாரதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளெல்லாம் காலத்தை கடந்த இலக்கியங்கள் தான், காலத்தை வென்ற இலக்கியங்கள் தான். 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளாக நான் சொன்னேனே, தமிழில் ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு எழுதப்படுவதற்கு முன்பு ராமகதை இங்கே வந்துவிட்டது, பாரத கதை வந்துவிட்டது. ஆனால் 3000 ஆண்டுகளாக இந்த கதையை மீண்டும் மீண்டும் சொல்லி உயிர்ப்போடு வைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களிலே ஒன்று மதம் என்ற நிறுவனமும் அது சார்ந்த அமைப்புகளும். தேவாரத்தை, திருவாசகத்தை, அந்தாதிகளை, 4000 திவ்ய பிரபந்தங்களை வைஷ்ணவ கோவில்களில் பாடல்களாக பாடி சொற்பொழிவுகள் நிகழ்த்தி கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். காலத்தை வென்ற இலக்கியங்களை பிரித்தால் இதை போன்ற நிறுவனங்களின் உதவியோடு காலத்தை வென்ற இலக்கியங்கள் இருக்கிறது. எந்த நிறுவனங்களின் உதவியும் இல்லாத காலத்தை வென்ற இலக்கியங்கள் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினால் இருக்கிறது. அது எந்த இலக்கியம்? மதமோ, கோவில்களோ அல்லது பிற அமைப்புகளோ? எந்த அமைப்புகளும் முட்டுக் கொடுக்காமல், எந்த அமைப்புகளும் தங்கள் தோள்களில் தூக்கி சுமக்காமல் 2000 ஆண்டுகளாக காலத்தை வென்ற இலக்கியம் இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் யோசித்தாலும் வருகிற ஒரே விடை அது தமிழனின் பழந்தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியங்கள் மட்டும்தான். 2000 ஆண்டுகளாக மதம் தனது தோளிலே தூக்கி நிறுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் மதம் சார்ந்த நிறுவனங்கள் சங்க இலக்கியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் மூடி மறைத்தன என்பதுதான் வரலாறு. இங்கே மரியாதைக்குரிய ஐயா செலியன் அவர்கள் பேசினார்கள் உவே சாமிநாதையரை பற்றி. உவே சாமிநாதையர் சைவ மடத்திலே இருந்து பயின்றவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய மாணவர். 20 ஆண்டு காலம் சைவ மடத்திலே இருந்து பயின்று வந்தவர். அப்படி வந்தவர் ஒரு நாள் சேலத்திலே ராமசாமி முதலியார் என்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி வந்திருக்கிறார். பெரிய அன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட் என்பது மிக முக்கியமான பதவி. மடத்தின் சார்பாக அவரை போய் நீங்கள் பார்த்து மரியாதை செய்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். உவே சாமிநாதையர் பெரிய என்றால் திருவாவடுதுறை ஆதீனம் என்பது எவ்வளவு பெரிய ஆதீனம். அன்றைய கல்வி சூழலில் மிக பெரும் இடத்திலே இருந்த ஒரு மடம். அந்த மடத்தின் சார்பிலே சேலம் ராமசாமி முதலியாரை போய் சந்திக்க போகிறார் மேஜிஸ்ட்ரேட்டை. அவர் வாங்க உட்காருங்க, எங்கிருந்து வரீங்கன்னா நான் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படியான நீங்க என்ன இலக்கியங்கள் உங்களுடைய ஆசிரியர் இவர் உவேசா போனதை சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் பெரிதாக
முகம் கொடுத்து கூட பார்க்கல. அவர் ஏதோ குனிந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு, வாங்க உட்காருங்க என்று சொல்வதைப் போல இருந்து விட்டார். நீங்கள் யாரிடம் தமிழ் கற்றீர்கள் என்று ராமசாமி முதலியார் கேட்டவுடன் உவேசா சொல்லுகிறார், ஆகா இந்த மனிதர் இப்பொழுதுதான் சரியான கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் யாரிடம் தமிழ் கற்றேன் என்று சொன்னால் போதும் இவர் ஆடி போவார் ஆடி என்று நினைத்திருக்கிறார் உவேசா. ஏனென்றால் அன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய அறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நீங்கள் யாரிடம் தமிழ் கற்றீர்கள் என்று ராமசாமி முதலியார் கேட்டவுடன் உவேசா சொன்னார், நான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழை கற்றேன் என்று சொன்னார். இந்த பதில் அவரிடம் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கும் என்று உவேசா நினைத்தார். ஆனால் ராமசாமி முதலியாரிடம் எந்த அதிர்ச்சியும் உருவாக்கவில்லை. அப்படியா என்பதை போல லேசாக தலையாட்டி பேசாமல் இருந்தார். சரி, என்ன இலக்கியங்களை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்று கேள்வியை கேட்டவுடன் நான் கற்ற இலக்கியங்கள் முழுக்க உவேசா சொல்கிறார். தேவாரத்திலே இருந்து, திருவாசகத்திலிருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, உலா அந்தாதி என்று வரிசையாக பட்டியல் போடுகிறார். 40 இலக்கியங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ராமசாமி முதலியாரை பார்க்க, ராமசாமி முதலியார் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டுருக்காரு. இன்னும் இந்த மனுஷன் நம்ம 40 சொல்றோம் அவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. திருப்பி இன்னொரு 20 என்னென்ன உலா அந்தாதி என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் சொல்கிறார். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட இலக்கியங்களை சொல்கிறார். இதெல்லாம் கேட்ட பிறகு கூட ராமசாமி முதலியாருக்கு ஒரு பெரிய வியப்போ ஆச்சரியமோ நிகழவில்லை. பதிலுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இதெல்லாம் சொன்ன பிறகு 80க்கும் மேற்பட்ட இலக்கியங்களை உவேசா நான் படித்த இலக்கியங்கள் என்று சொன்ன பிறகு ராமசாமி முதலியார் ஒரு கேள்வியை கேட்கிறார், இவ்வளவும் படித்து என்ன பிரயோஜனம் இருக்கார்? இவருக்கு தூக்கி வாரி போடுகிறது. என்ன இவர் ஒரு இப்போ இவ்வளவு சொல்லியும் இவர் இப்படி கேட்கிறாரே என்று ஆச்சரியப்படும் பொழுது ராமசாமி முதலியார் பதில் கேள்வி கேட்கிறார். தமிழில் சிலப்பதிகாரம் என்று ஒரு நூல் இருக்கிறது தெரியுமா? உவேசாவுக்கு தெரியாது. மணிமேகலை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. சீவக சிந்தாமணி என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. யாருக்கு? 20 ஆண்டு காலம் தமிழ் கற்ற அன்றைய தமிழகத்தின் மிகப்பெரிய கல்வி நிறுவனமான திருவாடுதுறை ஆதீனத்தில் தமிழ் கற்ற ஒரு மிகப்பெரிய அறிஞனுக்கு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை என்ற புத்தகம் இருப்பது கூட தெரியாது. பெரும்பாலான தமிழ் இலக்கியங்கள் தெரியும், பழந்தமிழ் இலக்கியங்கள் தெரியாது. ஏனென்றால் சைவ மடங்களும் மற்ற மடங்களும் அவர்களுடைய சைவம் சார்ந்த அல்லது வைஷ்ணவம் சார்ந்த புத்தகங்களை, இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியதை தவிர பழந்தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையிலே அவர்கள் இல்லை. எனவே உவேசாவுக்கு இது எதுவும் தெரியாது. மகாகவி பாரதி பாடினானே, யானறிந்த மொழிகளிலே புலவனிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் எங்கேனும் கண்டதில்லை என்று பாரதி பாடினானே, இந்த கவிதை எழுதப்படுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பனையோ வள்ளுவனையோ இளங்கோவையோ தமிழகத்தினுடைய சாமானியன் ஒருவனுக்கு கூட தெரியாது. பண்பாட்டு சூழல் அப்படி இருந்தது, வாசிப்பு சூழல் இருந்தது, புத்தக சூழல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த சங்க இலக்கியங்களை யார் கொண்டு வந்தார் என்றால் மக்கள் காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். உவேசா எங்கெல்லாம் போய் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை, ஏடுகளை காப்பாற்றி எடுத்தார் என்றால் பெரிய பெரிய நிறுவனங்களில், அமைப்புகளில் இருந்து அவர் இந்த ஏடுகளை எடுக்கவில்லை. சாதாரண புலவன் வீட்டில், அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத ஏழை புலவன் வீட்டில், ஆசிரியன் வீட்டில், உபாத்தியாயன் வீட்டில், குடிசைகளில் தண்ணீருக்கும் வெந்நீருக்கும் கொட்டுகிற மழை ஒழுகிக் கொண்டிருக்கிற சின்னஞ்சிறிய விவசாயிகளின் வீட்டில் இருந்துதான் நம்முடைய பழந்தமிழ் ஏடுகளை பூராம் அவர் கண்டெடுத்தார். எனவே நண்பர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், காலத்தை வென்ற இலக்கியங்களை இரண்டாக பிரித்தால் பல நிறுவனங்களின் உதவியோடு காலத்தை வென்ற இலக்கியங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் தங்களது சொத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் என்பதன் மிகச்சிறந்த அடையாளம்தான் மீட்டெடுக்கப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்கள். தனக்காக பாடிய குரலை, தன் வாழ்வை பதிவு செய்த இலக்கியத்தை, தங்களுடைய இலக்கியத்தை எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் நாங்கள் அழியவிட மாட்டோம், எங்களது சொத்தை நாங்கள் காப்போம் என்று மக்களால் காக்கப்பட்டு காலத்தை வென்ற இலக்கியங்கள் தான் பழந்தமிழ் இலக்கியங்கள். அதை வாசிப்போம், மீட்டெடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அன்பர்க்குரியவர்களே, தொடர்ந்து அடுத்த உரை வீச்சுக்கு முன் 2012-2013 ஆண்டிற்கான அரசு வழங்குகின்ற கலை இளமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி
ஆகிய விருதுகள் இப்போது வழங்கப்படவிருக்கின்றன. அந்த விருதினை இன்றைய சிறப்பு விருந்தினர் சு. வெங்கடேசன் அவர்களும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துணை இயக்குனர் முனைவோர் கோ. செழியன் அவர்களும் இணைந்து இப்போது வழங்கவிருக்கிறார்கள். அந்த விருதுக்குரியவர்களை அன்போடு இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் கலை இளமணி விருது எச்.என். ஆதிரா என்ற மாணவிக்கு வழங்கப்படுகிறது. கலை பிரிவு பரதநாட்டியம். தொடர்ந்து கலை வளர்மணி விருது ஏ. மணிகண்ட பெருமாள் அவர்களுக்கு கலை பிரிவு தவில். அடுத்ததாக கலை சுடர்மணி விருது டி. சுஜாதா அவர்களுக்கு வில்லிசைக்காக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கலை நன்மணி விருது சு. ஸ்ரீ பிள்ளையார் நெய்யினார் அவர்களுக்கு கதா கலாட்சேபம் கலை பிரிவில் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கலை முதுமணி விருது திரு எம். சிலுவைதாஸ் அவர்களுக்கு நாடக பிரிவிற்காக வழங்கப்படுகிறது. அதை குமாரசெல்வா அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து புத்தக வெளியீட்டு நிகழ்வு நடைபெறுகிறது. செந்தமிழ் மாமணி புலவர் தொல்காப்பியன் அவர்கள் எழுதிய ஞான ஒளி என்கிற நூல் இப்போது வெளியிடப்படவிருக்கிறது. இந்த நூலாசிரியர் ஏற்கனவே தமிழுக்கு தலை, முப்பால் முதல்வன், முத்தமிழ் நித்திலம், திருமாவளவன், அழியா அதிகன், முரசுக்கட்டில் மோசிகீரன் காவியம், நாளைய புரட்சி, அம்பேத்கர் பிள்ளை தமிழ், நாஞ்சில் வள்ளுவன் காவியம், குறிஞ்சி கபிலன் காவியம் என பல்வேறு நூல்களை எழுதி பல்வேறு விருதுகளையும் பெற்றவர்கள். அந்த நூலை இப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு. வெங்கடேசன் அவர்கள் வெளியிட நாவலாசிரியர் குமாரசெல்வா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். நூலாசிரியரை அன்போடு மேடைக்கு